வணக்கம் நண்பர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ன் ரூமில் தான் காமிக்கிறாங்க. நம்ம ரீனா வந்துட்டு நவீன் தனியாக இருக்கிறத பார்த்துட்டு போய் பேசுகிறாங்க. இன்னும் எத்தனை நாள்ரா இப்படியே இருக்க போகிற, உன்னை நாங்கள் எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுறோம், நீ பழையபடி ஆகு, இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து நீ வேறு ஹாஸ்பிட்டல் போனால் இங்கேருந்து சோகத்தை தவிர நீ என்ன எடுத்துகிட்டு போவ, உனக்கு மெமரிஸ் என்ன எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுக்குறாங்க. அதே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திவி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாளைக்கு என்னை ஸ்விம்மிங் கிளாஸ் கூட்டிகிட்டு போங்க அப்படின்றாங்க. ஏண்டி உனக்கும் தம்பிக்கு வேறு வேலையே இல்லையா, உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போக வேண்டியதானு கேட்கும்போது, இல்லை நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக வந்து எங்கள் அக்கா என்னை கூட்டிகிட்டு வருவாங்கன்ட்டு, மார்க் கம்மியாக எடுத்தனால அப்பா விட மாட்டேங்கிறாரு அப்படின்றாங்க. சரி நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டுறாங்க. திவி பார்த்தீங்க அப்படின்னா ரீனாக்கு ஃபோன் பண்ணதை டெலிட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதை தேவ் பார்த்துட்டு சந்தேகப்படுறாரு. கேன்டீனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நவீன் இருந்துட்டு ரீனா சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை கேட்டுட்டு தேஜுக்கிட்ட சந்தோஷமாக பேசுகிறாங்க. தேஜு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா நீ இந்த மாதிரி மாறினது, இந்த மாதிரி சிரித்து பேசி எத்தனை நாள் ஆச்சு, இதே மாதிரி இரு நீ எப்போவுமே அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிவிட்டு அந்த பேஷண்ட்டு அதான் பாய்சன் குடிச்சிருப்பார்ல, அந்த பேஷண்ட்டை தான் போய் அட்டன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, உங்கள் ஃபேமிலி உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு அழகான குடும்பம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தேஜு சொல்கிறாங்க. என்னோடய ஃபேமிலி இஷ்யூனால தான், எனக்கு அமௌண்ட் இல்லைங்கிறனால தான் இப்படி பண்ணிட்டேன் மேம் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு. இந்த சைடு குணா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாரதி பின்னாடியே போகிறாங்க. பாரதி பார்த்தீங்க அப்படின்னா அனிதாவோட ஸ்கூட்டரை நினச்சி ராக்கியோட ஸ்கூட்டரை பஞ்சர் பண்ணிடுறாங்க. இதை குணா பார்த்துட்டு சிரிச்சிட்டு சொல்கிறாங்க, இது அனிதா சீனியர் இல்லை ராக்கி இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம அருணா பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுன்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி மதன் வந்துட்டு உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது சரி வர சொல்லிடுங்க அப்படின்றாங்க. மதன் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு ரதி மேம் யார், அவங்க ஜஸ்ட் ஒரு டாக்டரு, நீ வந்துட்டு ஆர்கே சாருடைய பையன், சிஓ இருக்கிற தகுதி எல்லாமே உனக்கு தான் இருக்குது, நீ அந்த அதிகாரத்தை வந்துட்டு நீ வந்து ரதி மேம் கிட்ட காமி அப்படின்றாங்க. இதுக்கு அர்ஜுன் வந்துட்டு நீ அவ்வளோ சீக்கிரம் மேனிப்புலேட் பண்ணலான்னு நினச்சிட்டியா மதன், அதுக்கெலாம் வேறு ஆளை பாரு, நான் ரதி மேம்க்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் மேலே வந்துட்டு நல்லாவே அபிப்பிராயம் இருக்குது, அதெல்லாம் நீ எதுவுமே மாற்றிட முடியாது, தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. மதனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதனால செம்ம கோவம் வந்துடுது. அதே டைமில் தேஜு வந்து சொல்கிறாங்க, என் ஹெல்ப் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டலில் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, எப்படியா இருந்தாலும் என்னை நீங்கள் சேர்த்துக்கிட்டு தான் ஆகுவீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உள்ளார பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஷண்ட்டு ப்ரெக்னென்ட் லேடி வந்து செக் பண்ணிட்டு போயிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு திடீர்னு ஸ்டொமக் பெயின் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிட்டு இருப்பாங்க. அதே டைமில் அனிதா வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு வந்து பனிக்கூட உடஞ்சி தண்ணி வெளியே போயிட்டுருக்கு. இதை பார்த்ததுமே இதை பற்றி நம்ம ரதி மேம்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரதி மேம்மை பார்க்க 2 பேருமே போகிறாங்க. அங்கே போயிட்டு ரிப்போர்ட் பற்றி சொல்லதுமே இதுக்கு வந்து குழந்தைய காப்பாற்ற முடியாது, ரொம்ப கஷ்டம், அதனால் ஆப்ரேஷன் பண்ணி மதுரையாவது காப்பாற்றலாம் அப்படின்றாங்க. அதுக்கு ரீனா வந்துட்டு இல்லைங்க மேம் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ரதி வந்துட்டு இதுதான் முடியாதுன்னு அனிதா சொல்கிறாங்கல்ல, சரி நீ இவ்வளோ தூரம் கேட்கறனால இந்த கேஸை நான் உங்ககிட்டயே தரேன், நீ தான் இதுக்கு எல்லாமே பொறுப்பு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுடுறாங்க. சரின்னு ரீனாவை ஏற்றுக்கிறாங்க. அப்படி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சினிமா டாக்டர் பொண்ணு வந்துட்டு ராக்கியை வந்து பார்க்க வந்திருக்காங்க. இந்த மாதிரி அப்பாவுக்கு வந்து 25th ஆனிவர்சரி, அதனால தான் உங்களை எல்லாம் இன்வைட் பண்ண வந்திருக்கேன், நீங்களாம் வந்து அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்றாங்க. அதுக்கு ராக்கி வந்துட்டு நான்லாம் வந்து அவங்க அப்பா சந்தோஷப்பட மாட்டார், எங்களே தான் ஹாஸ்பிட்டல்லே பார்க்குறாருல அப்படிங்கும்போது இல்லை நீங்கள் வந்து ஹாப்பியாக இருப்பார் அப்படின்றாங்க. உள்ள இன்டர்ன் ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நவீன் வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காப்புல, இந்த மாதிரி குணா மட்டும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு. கரெக்டாக குணாவும் வரப்போ நம்ம தேஜு போய் பேசுகிறாங்க. உன் கரியர் போயிருந்தானா அவன்கிட்ட கோவமாக இருந்த, ஆனால் அந்த மாதிரி தான் எதுவுமே நடக்கல, இல்லை அவன்கிட்ட போய் பேசு குணா அப்படின்னு சொல்லி தேஜு சொல்கிறாங்க. ஆனால் குணா இருந்துட்டு எனக்கு தெரியும் தேஜு, வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லிடுறாப்புல. அதனால் நவீனே இருந்துட்டு நானே போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி மன்னிச்சிருக்குண்ணா, உன் கரியர் போகணும்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல, தெரியாமல் நடந்துருச்சு, நீ மன்னிச்சிட்டு அப்படின்றாங்க. குணா வந்துட்டு நானும் ரொம்ப ஓவராக பண்ணிட்டேன், விட்றா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் ஆயிடுறாங்க. அதே டைமில் நம்ம ராக்கி வராப்பில். ராக்கி வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு இவங்க வந்துட்டு சினிமா டாக்டரோட பொண்ணு, அவங்களுக்கு வந்து 25th ஆனிவர்சரி அதனால் இன்வைட் பண்ண வந்திருக்காங்க அப்படிங்கும்போது நம்மளே தான் அவர் ஹாஸ்பிட்டலே 10 மணி நேரம் பார்த்துட்ருக்கார்ல, அப்புறம் எப்பறம் நம்ம போனால் அவர் சர்ப்ரைஸ் ஆவார் அப்படிங்கும்போது, இல்லை அவங்களை பற்றி தான் அப்பா எப்போவுமே வீட்டில் பெருமையாக சொல்லிக்கிட்டே இருப்பார், அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அப்படிங்கும்போது சரி ஓகே நாங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வந்துடுறோம் அப்படின்றாங்க. நம்ம ராக்கி வந்துட்டு சரிங்க மச்சா நீங்கள் எல்லோரும் சேர்ந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எப்போவுமே இப்படியே இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் நான் வந்து திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், நீங்கள் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ராக்கி அங்கேருந்து கிளம்பிடுறாப்புல. அங்கே பைக் ஸ்டாண்ட் போனதுமே பைக்லேயே போகிறோம் அப்படிங்கும்போது ஆமாம் அப்படிங்கும்போது இல்லை கேபில் போய்க்கலாம் அப்படிங்கும்போது இல்லை பைக்லேயே போகலாம் அப்படிங்கும்போது சரி நான் ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும் நம்ம ராக்கி வந்து கனவு உலகத்தில் போயிடுறாப்புல. அந்த பொண்ணு சடன் பிரேக் போடுற மாதிரியும் இவர் கட்டி பிடிக்கிற மாதிரியும் பார்த்தா டயர் பஞ்சராக இருக்கவும் சரி கேப்லேயே போயிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. மீண்டும் நாளை ஒரு எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய். என்னோட சேனலை மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.